தமிழ் சினிமாவோட இயக்குனர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது வந்து பாரதி ராஜா அவரு தான். காதல், குடும்பம், உறவுகள், கிராம வாழ்க்கை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நிறையா படத்தை வந்து இயக்கியிருக்காரு. 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மா அப்படின்னு பல படைப்புகளை நமக்கு தந்திருக்காரு. இயக்குனராக மட்டும் இல்லாமல் நடிகராகவும் இன்றும் ரசிகர்கள் மனசில் தனக்குன்னு தனி இடம் வந்து பிடிச்சிருக்காரு. பாரதி ராஜா இவர் இயக்கிய படங்கள் என்னென்ன, இவர் நடித்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இயக்குனராக 44 படத்தை வந்து இயக்கியிருக்காரு. முதல் படம் 1977 வருஷத்தில் வெளிவந்த 16 வயதினிலே. ரெண்டாவது படம் 1978 வருஷத்தில் வெளிவந்த கிழக்கே போகும் ரயில். மூணாவது படம் 1978 வருஷத்தில் வெளிவந்த சிகப்பு ரோஜாக்கள். நாலாவது படம் 1979 வருஷத்தில் வெளிவந்த சோல்வா சாவன், இது வந்து ஒரு ஹிந்தி படம். அஞ்சாவது படம் 1979 வருஷத்தில் வெளிவந்த புதிய வார்ப்புகள். ஆறாவது படம் 1979 வருஷத்தில் வெளிவந்த நிறம் மாறாத பூக்கள். ஏழாவது படம் 1980 வருஷத்தில் வெளிவந்த கொத்த ஜீவிதலு, இது வந்து ஒரு தெலுங்கு படம். எட்டாவது படம் 1980 வருஷத்தில் வெளிவந்த ரெட் ரோஸ், இது வந்து ஒரு ஹிந்தி படம். ஒன்பதாவது படம் 1980 வருஷத்தில் வெளிவந்த நிழல்கள். பத்தாவது படம் 1981 வருஷத்தில் வெளிவந்த அலைகள் ஓய்வதில்லை. 11வது படம் 1981 வருஷத்தில் வெளிவந்த சீதகோகா சிலகா, இது வந்து ஒரு தெலுங்கு படம். 12வது படம் 1981 வருஷத்தில் வெளிவந்த டிக் டிக் டிக். 13வது படம் 1981 வருஷத்தில் வெளிவந்த காதல் ஓவியம். 14வது படம் 1982 வருஷத்தில் வெளிவந்த வாலிபமே வா வா. 15வது படம் 1983 வருஷத்தில் வெளிவந்த மண் வாசனை. 16வது படம் 1983 வருஷத்தில் வெளிவந்த லவ்வர்ஸ். 17வது படம் 1984 வருஷத்தில் வெளிவந்த புதுமை பெண். 18வது படம் 1985 வருஷத்தில் வெளிவந்த ஒரு கைதியின் டைரி. 19வது படம் 1985 வருஷத்தில் வெளிவந்த முதல் மரியாதை. 20வது படம் 1986 வருஷத்தில் வெளிவந்த சவேரே வாலிகாடி, இது வந்து ஒரு ஹிந்தி படம். 21வது படம் 1986 வருஷத்தில் வெளிவந்த கடலோர கவிதைகள். 22வது படம் 1987 வருஷத்தில் வெளிவந்த வேதம் புதிது. 23வது படம் 1987 வருஷத்தில் வெளிவந்த ஆராதனா, இது வந்து ஒரு ஹிந்தி படம். 24வது படம் 1988 வருஷத்தில் வெளிவந்த ஜமதக்னி, இது வந்து ஒரு தெலுங்கு படம். 25வது படம் 1988 வருஷத்தில் வெளிவந்த கொடி பறக்குது. 26வது படம் 1990 வருஷத்தில் வெளிவந்த என் உயிர் தோழன். 27வது படம் 1991 வருஷத்தில் வெளிவந்த புது நெல்லு புது நாத்து. 28வது படம் 1992 வருஷத்தில் வெளிவந்த நாடோடி தென்றல். 29வது படம் 1993 வருஷத்தில் வெளிவந்த கேப்டன் மகள். 30வது படம் 1993 வருஷத்தில் வெளிவந்த கிழக்கு சீமையிலே. 31வது படம் 1994 வருஷத்தில் வெளிவந்த கருத்தம்மா. 32வது படம் 1995 வருஷத்தில் வெளிவந்த பசும்பொன். 33வது படம் 1996 வருஷத்தில் வெளிவந்த தமிழ் செல்வன். 34வது படம் 1996 வருஷத்தில் வெளிவந்த அந்திமந்தாரை. 35வது படம் 1999 வருஷத்தில் வெளிவந்த தாஜ்மஹால். 36வது படம் 2001 வருஷத்தில் வெளிவந்த கடல் பூக்கள். 37வது படம் 2003 வருஷத்தில் வெளிவந்த ஈரநிலம். 38வது படம் 2004 வருஷத்தில் வெளிவந்த கண்களால் கைது செய். 39வது படம் 2008 வருஷத்தில் வெளிவந்த பொம்மலாட்டம். 40வது படம் 2013 வருஷத்தில் வெளிவந்த அன்னக்கொடி. 41வது படம் 2016 வருஷத்தில் வெளிவந்த ஃபைனல் கட் ஆஃப் டைரக்டர், இது வந்து ஒரு ஹிந்தி படம். 42வது படம் 2020 வருஷத்தில் வெளிவந்த மீண்டும் ஒரு மரியாதை. 43வது படம் 2023 வருஷத்தில் வெளிவந்த மாடர்ன் லவ் சென்னை. 44வது படம் 2023 வருஷத்தில் வெளிவந்த பறவை கூட்டில் வாழும் மான்கள். பாரதி ராஜா அவர் 3 சீரியலை வந்து இயக்கியிருக்காரு. 3மே கலைஞர் டிவியில் தான் வந்து ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. முதல் சீரியல் 2008 வருஷத்தில் வெளிவந்த தெற்கத்தி பொண்ணு. ரெண்டாவது சீரியல் 2011 வருஷத்தில் வெளிவந்த அப்பனும் ஆத்தாளும். மூணாவது சீரியல் 2018 வருஷத்தில் வெளிவந்த முதல் மரியாதை. நடிகராக 31 படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். முதல் படம் 1978 வருஷத்தில் வெளிவந்த கிழக்கே போகும் ரயில். ரெண்டாவது படம் 1980 வருஷத்தில் வெளிவந்த கல்லுக்குள் ஈரம்.
3வது படம் 1984வது வருஷத்தில் வெளிவந்த தாவணி கனவுகள். 4வது படம் 1991வது வருஷத்தில் வெளிவந்த இதயம். 5வது படம் 1991வது வருஷத்தில் வெளிவந்த தந்து விட்டேன் என்னை. 6வது படம் 2002வது வருஷத்தில் வெளிவந்த காதல் வைரஸ். 7வது படம் 2004வது வருஷத்தில் வெளிவந்த ஆயுத எழுத்து. 8வது படம் 2010வது வருஷத்தில் வெளிவந்த ரெட்டச்சுழி. 9வது படம் 2013வது வருஷத்தில் வெளிவந்த பாண்டி நாடு. 10வது படம் 2014வது வருஷத்தில் வெளிவந்த நினைத்தது யாரோ. 11வது படம் 2017வது வருஷத்தில் வெளிவந்த குரங்கு பொம்மை. 12வது படம் 2017வது வருஷத்தில் வெளிவந்த படை வீரன். 13வது படம் 2018வது வருஷத்தில் வெளிவந்த சீதக்காதி. 14வது படம் 2019வது வருஷத்தில் வெளிவந்த கென்னடி கிளப். 15வது படம் 2019வது வருஷத்தில் வெளிவந்த நம்ம வீட்டு பிள்ளை. 16வது படம் 2020வது வருஷத்தில் வெளிவந்த மீண்டும் ஒரு மரியாதை. 17வது படம் 2021வது வருஷத்தில் வெளிவந்த ஈஸ்வரன். 18வது படம் 2021வது வருஷத்தில் வெளிவந்த ராக்கி. 19வது படம் 2022வது வருஷத்தில் வெளிவந்த குற்றம் குற்றமே. 20வது படம் 2022வது வருஷத்தில் வெளிவந்த திருச்சிற்றம்பலம். 21வது படம் 2023வது வருஷத்தில் வெளிவந்த வாத்தி. 22வது படம் 2023வது வருஷத்தில் வெளிவந்த ஐயா. 23வது படம் 2023வது வருஷத்தில் வெளிவந்த திருவின் குரல். 24வது படம் 2023வது வருஷத்தில் வெளிவந்த கருமேகங்கள் கலைகின்றன. 25வது படம் 2023வது வருஷத்தில் வெளிவந்த மார்கழி திங்கள். 26வது படம் 2024வது வருஷத்தில் வெளிவந்த கல்வன். 27வது படம் 2024வது வருஷத்தில் வெளிவந்த மகாராஜா. 28வது படம் 2024வது வருஷத்தில் வெளிவந்த திருமாணிக்கம். 29வது படம் 2025வது வருஷத்தில் வெளிவந்த நிறம் மாறும் உலகில். 30வது படம் 2025வது வருஷத்தில் வெளிவந்த துடாரம். 31வது படம் 2025வது வருஷத்தில் வெளிவந்த தேசிய தலைவர். டப்பிங் ஆர்டிஸ்டாக 5 படத்தில் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. முதல் படம் 1979வது வருஷத்தில் வெளிவந்த நிறம் மாறாத பூக்கள். 2வது படம் 1983வது வருஷத்தில் வெளிவந்த மண் வாசனை. இந்த 2 படத்துலையும் விஜயன் அவருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. 3வது படம் 1987வது வருஷத்தில் வெளிவந்த வேதம் புதிது. இந்த படத்தில் நிழல்கள் ரவி அவருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. 4வது படம் 1988வது வருஷத்தில் வெளிவந்த கொடி பறக்குது. இந்த படத்தில் மணிவண்ணன் அவருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. 5வது படம் 1990வது வருஷத்தில் வெளிவந்த என் உயிர் தோழன். இந்த படத்தில் தென்னவன் அவருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காரு. டைரக்டர் பாரதி ராஜா. இவர் இயக்கிய படங்கள் நடித்த படங்களுக்கு எந்தெந்த படங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். 5 படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வந்து இவர் வாங்கியிருக்காரு. முதல் படம் 16 வயதினிலே. இந்த படத்தை இயக்குனதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. 2வது படம் புதிய வார்ப்புகள், சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. 3வது படம் அலைகள் ஓய்வதில்லை. இந்த படத்தை இயக்குனதுக்காக அவார்டு கொடுத்துருக்காங்க. 4வது படம் கருத்தம்மா. இந்த படத்தை இயக்குனதுக்காக கொடுத்துருக்காங்க. 5வது படம் நிலம், சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறதுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. 2004வது வருஷம் பத்மஸ்ரீ அவார்டுமே வந்து வாங்கியிருக்காரு. டைரக்டராக நல்ல படங்கள் இயக்குனதுக்காக நேஷ்னல் ஃபிலிம் அவார்டு வந்து 6 படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. முதல் படம் 1982வது வருஷத்தில் வெளிவந்த சீதகோகா ஸ்லேகா. இது வந்து ஒரு தெலுங்கு படம். 2வது படம் 1986வது வருஷத்தில் வெளிவந்த முதல் மரியாதை. 3வது படம் 1988வது வருஷத்தில் வெளிவந்த வேதம் புதிது. 4வது படம் 1995வது வருஷத்தில் வெளிவந்த கருத்தம்மா. 5வது படம் 1996வது வருஷத்தில் வெளிவந்த அந்தி மந்தாரை. 6வது படம் 2001வது வருஷத்தில் வெளிவந்த கடல் பூக்கள். டைரக்டராக நல்ல படங்கள் இயக்குனதுக்காக ஃபிலிம்ஃபேர் அவார்டுமே 3 படத்துக்கு வந்து கிடச்சிருக்கு. முதல் படம் 1988வது வருஷத்தில் வெளிவந்த சிகப்பு ரோஜாக்கள். 2வது படம் 1987வது வருஷத்தில் வெளிவந்த வேதம் புதிது. 3வது படம் 1994வது வருஷத்தில் வெளிவந்த கருத்தம்மா. பெஸ்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி நந்தி அவார்டுமே வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. விஜய் அவார்டுமே 2 தடவை வந்து வாங்கியிருக்காரு. உங்களுக்கு பாரதி ராஜா இயக்கிய படங்களில் எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறதையும், அவர் நடித்த படத்துலேயே உங்களுக்கு எந்த படம் மறக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.